வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ட்ரேடிங்கால ஒருத்த லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? டைரக்டா நம்ம வீடியோ கிளப்பலாம். இவரோட நேம் குணசேகரன். ஓகேவா? இவரு மதுரையில இருக்க அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? படிச்சு முடிச்சதே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவங்க லோக்கல்லே. ஆனா 1 வருஷம் வேலை செய்யறாரு, 2 வருஷம் வேலை செய்யறாரு. அங்க பெருசா அவருக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிற மாதிரியும் தெரியல. சேலரி இன்கிரிமெண்ட் கிடைச்சாலும் 500 ரூபா 1000 ரூபான்னு ஏத்துனாங்க. ஓகே, 2 வருஷம் நம்ம வீணா அங்க குப்பை கொட்டியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில அங்க வேலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? அங்கிருந்து மைக்ரேட் ஆகி செங்கல்பட்டுக்கு வராரு. செங்கல்பட்டுல இவருக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஜாப் கிடைக்குது. ஓகேங்களா? நல்ல பேக்கேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு 22,000 பேக்கேஜ்ல இவருக்கு ஜாப் கிடைக்குது. என்ன பண்ணாரு, அங்க இருந்து மைக்ரேட் ஆகலாமா அப்படின்னு சொல்லி அங்க, அதாவது ஒரு டிவி, ஐயோ நான் சொல்ல விரும்பல, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேவா? அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்துகிட்டே புதுசா ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றாரு. அந்த ஸ்கில் என்ன ப்ரோ அப்படின்னா டெவலப்பர். என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் இருந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ டெவலப்பராக எதுக்கு ப்ரோ சூஸ் பண்ணான்னா, டெவலப்பராக சூஸ் பண்ணி இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் 4 LPAல இவருக்கு ஜாப் கிடைக்குது. ஓகேங்களா? ஆஸ் எ ஃப்ரெஷராக சில ப்ராஜெக்ட்லாம் வச்சு 4 LPAல இவர் ஜாப் வாங்குறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட மனுஷன் கொஞ்சம் நெப்போட்டிசமே நான் யூஸ் பண்ண ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஓகே, அது ஒன்றும் பெருசாக தேவையில்லாது. ஓகேவா? நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா நெப்போட்டிசமை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு தேவை அப்படின்னா ரெஃபர் பண்றவங்களுக்கு தானே நெப்போட்டிசமும். சரி, அதை நம்ம பேச விரும்பல. என்ன இருக்கு அப்படின்னா, இவரு ஜாலியா போயிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் கம்பெனில கொண்டு எடுத்திருக்காங்க. இவருக்கு அப்ப ட்ரேடிங் ஐடியாலாம் இல்ல. இப்போ ஒரு கம்பெனியில் டெவலப்பரா ஒர்க் பண்றாரு. ஒர்க் போக இவருக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. ஓகே, கிடைக்கிற டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லினா, இவரு கொஞ்ச நாள் ரேபிடோ அந்த மாதிரி ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஆனாலுமே இவருக்கு காசு அந்த அளவுக்கு கிடைக்கல. ஓகேவா? என்ன பண்ணணும், வேற பேசாம வேற ஏதாவது நம்ம டெவலப்பிங் ரோல்லே வேற ஏதாவது கிளைண்ட் பிடிப்போம்னு பார்த்தா அதுக்கு ஃப்ரீலான்சிங் நிறைய வேணும். சரி, வேற என்ன பண்ணணும்னு பாக்குறப்ப இவருக்கு ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று தெரிய வந்திருக்கு. ஓகேவா? ட்ரேடிங்ல இவர் ஸ்டார்டிங்கே, ஓகேவா, நாமளாம் ஸ்டார்டிங்ல ஒரு 10,000 20,000 இருக்குமா. ஆனா இந்த மனுஷன் அப்படி இல்லை. எடுத்தோடனே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாரு. யாருப்பா நீங்களா, எதுக்குப்பா எடுத்தோடனே கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்றீங்கிற மாதிரி தான் இருக்கு. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 50,000 வச்சு தான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 50,000 வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. மிக்சடு லாஸுமே இவர் ஃபேஸ் பண்றாரு. ஆனா அந்த லாஸ் எல்லாம் இவர் ரெக்கவரி பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? மார்க்கெட்டே நாம தான். மார்க்கெட்டு நாம இல்லாம மார்க்கெட்டே கிடையாது. மார்க்கெட்ல எல்லா விஷயத்தையும் நம்ம கரைச்சி குடிச்சிட்டோம். ஜாபே போனாலும் இந்த ட்ரேடிங் நம்பி நம்ம படைச்சிடலாம், மேல வந்துடலாம் அப்படிங்கிற மோக்கம் யோசிச்சு வச்சுட்டாரு. ஆனா மார்க்கெட்டு அதோட ரூபத்தை இவருக்கு இன்னும் காட்ட ஆரம்பிக்கல. ஓகே, 50,000 வச்சு ப்ராஃபிட் ட்ரேடிங் பண்ணார்ல ப்ரோ, எவ்வளவு ப்ரோ ப்ராஃபிட் பண்ணாரு அப்படின்னு கேட்டா 50,000 ரூபாய கிட்டத்தட்ட 92,000 ரூபாயா, கிட்டத்தட்ட பாருங்க கேபிட்டல் டபுள் பண்ணியிருக்காரு இந்த மனுஷன். கிட்டத்தட்ட 2 வாரத்துல. ஓகேவா? 2 வாரத்துல கேபிட்டலை இந்த மனுஷன் டபுளே பண்ணிட்டாரு. ஓகே, நாம தான் வீரன் சூரன். பேசாம நம்ம இன்னும் 1 லட்சம் லோன் எடுத்து, ஓகேவா, 2 lakhs கேபிட்டல்ல உள்ள போவோம். வாரத்துக்கு நம்ம அதிகமா ஏம் வைக்கணும். ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4%, வாரத்துக்கு அதிகபட்சமா ஒரு 5ல இருந்து 20% மட்டும் வைப்போம். இந்த கேபிட்டலை சீக்கிரமா நம்ம டபுள் பண்ணுவோம் அப்படிங்கறத ஒரு கேம். ஓகேங்களா? 2 லட்ச ரூபாயில இவரு லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சமா லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த லாஸை இவரு ரெக்கவரியும் பண்ண தெரியும் இல்லையா? ரெக்கவரியும் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு என்ன இருக்கு அந்த டைம்ல, ஓவர் ட்ரேடிங் மேல, ஓகேவா, ரொம்பவும் பணத்தாசை வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ண கொஞ்சமா ஒரு டிசிப்ளின் எல்லாம் மீற ஆரம்பிச்சு ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாராம். ஓகேவா? ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இருக்கு, இருந்த 2 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரு. திரும்ப இந்த 2 லட்ச ரூபா போச்சு, கம்ப்ளீட்லி போச்சு. 2 லட்ச ரூபாங்கிறது கம்ப்ளீட்லி போச்சு. 1 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஓகே, வாங்குறது வாங்கிட்டோம், இன்னொரு 1 லட்சம் வாங்கி லாஸ்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி திரும்ப 1 லட்சம் லோன் எடுக்கிறார். அந்த 1 லட்சமே கொஞ்சமா லாஸ் ஆகுது. ஓகே, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த டைம்ல ஐடிசின்னு சொல்லி ஒருத்தர் வாங்குங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாரு. யாருன்னு தெரியும். ஓகேவா? ஐடிசி இவர் மிச்சம் இருக்க 30,000 வாங்கி போட்டாரு. ட்ரேடிங் ஒரு கும்பிடு, குஞ்சுக்கு ஒரு கும்பிடுங்கிற கதையா ட்ரேடிங் விட்டு வெளியே வந்துட்டார். ஓகேங்களா? இப்ப அந்த 2 லட்ச ரூபாயை கடனை அடைக்கணும். ஓகேவா? 2 லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, திரும்பவும் இந்த ரேபிடோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மனுஷன். கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. ரேபிடோ ஓட்டி அந்த 2 லட்ச ரூபாய் கடனை கிட்டத்தட்ட நான் லாஸ் பண்ணது என்னமோ 1 மாசத்துலயே லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா அந்த கடனை அடைச்சு முடிக்க எனக்கு கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 மாசம் எடுத்துக்கிச்சு ப்ரோ, அந்த 2 லட்சம் கடனை அடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத உருக்கமா சொல்லி முடிச்சாரு. ஓகேங்களா? அந்த ரேபிடோலாம் ஓட்டவே கூடாதுன்னு நினைச்சேன். என்னை கடை கட்டுறதுக்காகவே ரேபிடோ ஓட்ட வச்சிட்டேன். ஓகேவா? இப்ப ஐடிசி ஸ்டாக்கு நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட 400 சில்லறையில இருந்துச்சு ப்ரோ. இப்ப இறங்கி 300 சில்லறைக்கு வந்துச்சு ப்ரோ. அந்த 30,000 இப்ப கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு ப்ரோ அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சாரு.
நான் எதுக்காக இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, தெரியாமல் பண்ணீங்கன்னா நஷ்டப்பட்டு தான் போவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க, டாட்டா, டேக் கேர், பை பாய்.